இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போடு அப்படின்னு தான் சொன்னோம். டபுள் எவிக்ஷன் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஒரு விக்கெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நினைச்சோம் போன வாரம்லாம் பிரஜன் எவிக்ட் ஆக வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆகிறாரு. இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க கமருதீன் தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. ஹாட் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைக்கப்பட்டு அவங்களுமே எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நியூஸ்மே வந்திருக்கு. அப்பா ஷாக்கா இருக்கே அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். அதாவது பிக் பாஸ் சீசன்ல வந்து இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க. வேற லெவல்ல வந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா ரெட் கார்ட் குடுக்கணும். இந்த மைக் பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வந்து எல்லோ கார்டாச்சும் குடுக்கணும். ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்ட்ராவோட எவிக்ஷன் தான். ஏன் அப்படின்னா, இப்ப தகவல்கள் அது மாரி தான் வருது. கன்ஃபார்ம் நியூஸ்ன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து திடுக்கிடும் தகவலா தான் இருக்கு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வந்து சாண்ட்ரா வச்சிருப்பாங்க. பிரஜனையுமே வச்சிருப்பாங்க. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்கள வந்து யாராச்சும் கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டிஆர்பி கண்டிப்பா எக்கச்சக்கமா பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். போன வாரமே எதிர்பார்க்கவே இல்ல. பிரஜனை எப்புட்றா வீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சரி இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் சாண்ட்ரா இருப்பாங்க. சாண்ட்ரா இருக்கும்போது பிரஜன் வந்து அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வருவாரு. ப்ரீஸ் டாஸ்க்ல வந்து அது மாரி ஒரு போவோம் அப்படின்ற மாரி இருக்கும். அதுவும் இல்லாம வெளியில போனதுக்கு காரணம் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அத வந்து அவர் உள்ள கேட்கிற மாரியும், திவ்யாவ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்டா இப்ப பேசிட்டு இருக்காரு. திவ்யாவோட பிஆர் டீம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாரு. வேற மாரி போகும் அப்படின்னு சொல்ல நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ட்விஸ்ட்டா என்ன அப்படின்னா, அதெல்லாம் தேவையில்ல. நாங்க வெளியில அனுப்புறோம் அப்படின்ற மாரி சாண்ட்ராவையும் ரம்யாவும் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆனதா ஒரு ட்விஸ்டடான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக மேபி வெளில அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நம்ம கேட்கும்போது, பார்வதிக்காக இன்ஸ்டா இப்ப வந்து அவங்க ஆயிட்டு இருக்காங்க. பார்வதிக்காக இன்ஸ்டா அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன பொறுத்தளவு டைட்டில் வின்னர் கேட்டகரி அப்படிங்கும்போது 2 நபர்கள் தான் இருக்காங்க. ஒண்ணு வினோத், இன்னொன்னு வந்து பார்வதி. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அண்டு சபரி. இவங்கலாம் வந்து அந்த டாப் 4 அந்த டாப் 5க்குள்ள வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது, அதுக்காக வந்து சாண்ட்ரா அவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால என்னைய பொறுத்தளவு, கண்டிப்பா வந்து இந்த சீசன்ல ஒரு டைட்டில் வின்னர் கேட்டகரியா இருக்கவங்களுக்காக இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்ற மாரி தான் தோணுது. சாண்ட்ரா வந்து அவங்களும் லேசுப்பட்டவங்க ஆள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக்கா தான் ஆடிட்டு இருக்காங்க. தேவையில்லாம திவ்யா மேல வந்து வன்மத்த வந்து கக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சரியான வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உபயோகமும் தப்பா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பிரசன் இருக்கும்போதே அதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியில போறதுனால கேம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. வன்மத்த தான் கக்கிட்டு இருந்தாங்க. பார்வதியோட கேமும் வேற மாரி இருக்கு. அதனால என்னைய பொறுத்தளவு, இது ஒரு நல்ல முடிவா தான் இருக்கப்படுது. அவங்க போறதுனாலே ஒண்ணும் கிடையாது. இருக்கவங்க தான் அவங்க வந்து, அப்பா டாஸ்க் ஆடி அவங்க வேற மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் போறத பொறுத்தவரை நல்லது அப்படின்ற மாரி தான் தோணுது. என்னைய பொறுத்த ஃப்ரீ டாஸ்க் வச்சிருந்தாங்க அப்படின்னா, மேபி அந்த திவ்யா மேட்டர வந்து பிரஜன் வந்து உள்ள சொல்லி, "நீ இப்படி பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டா இருந்திருக்கும். அத தான் நான் மிஸ் பண்றேனே ஒழிய, சாண்ட்ரா போறத பத்தி எனக்கு வந்து பர்சனலா எதுவுமே கிடையாது. ஐ அம் வெரி ஹேப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாரி தான் இருக்கு. பார்ப்போம். ப்ரோமோலயே பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்காரு. அந்த முக்கியமான விஷயங்கள் மைக் மேட்டர வந்து பேசியிருக்காரு. அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்கள பொறுத்தளவு டபுள் எவிக்ஷன் ஆயிருக்கு. சாண்ட்ரா போனதுக்காக உங்களுக்கு என்ன தோணுது? உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.